ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று படித்த சீரியலை இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கு அந்த ஃபோனு திரும்பியும் கிடச்சிருச்சு. இப்போது அந்த ஃபோனில் இருக்க விவரத்தெல்லாம் நந்தினி பார்த்துட்டாங்க. இவ்வளோ தூரம் ஃபோன் தொலைஞ்சி பார்த்தனால ரஞ்சித் மேலே இன்னும் நந்தினிக்கு கோபம் அதிகமாகவே ஆகுது. ரஞ்சித்தை போலீஸ் தரன்னு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த ஃபோனை வச்சுருந்த நபரையும் போலீஸ் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. வாங்க, இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் மிஸ் பண்ணாமல் உங்களால் எல்லா சீன்ஸையும் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ரஞ்சித் ரொம்ப கூர்மையாக அந்த திருடர்கிட்ட அந்த ஃபோனை வாங்கணும், எவ்வளோ காசு வேணால் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் தயாராகி அந்த ஃபோனை வாங்குறதுக்காக இருக்காங்க. ரஞ்சித் யாருக்கிட்டையோ பேசுகிறத ஆழமாக பார்த்த நம்ம நந்தினி நோட் பண்ணிட்டு ரஞ்சித்தை பின்னாடியே போயிட்டு என்ன ஏதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நந்தினி முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அசோகனை பரமேஸ்வரியோட அண்ணனும் இவன் தான் கண்டிப்பாக திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட தான் அந்த ஃபோன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசோகனை 4 தட்டு தட்டிட்டு அவன்கிட்ட இருக்கிற ஃபோனை நம்ம வாங்கிட்டு வந்துடணும், இந்த 50,000 ரூபாய் காசையும் நம்மளே வச்சுக்கலாங்கிற பேராசை நினைப்போட பரமேஸ்வரியோட அண்ணனும் முடிவு பண்ணி அசோகனை வில்லன்களை விட்டு கடத்திருப்பாங்க. கடத்தி அசோகனை அந்த வில்லன்களும் உன்கிட்ட ஒரு ஃபோன் இருக்காமேடா, அந்த ஃபோனை எடுடா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்ல அசோகன் ஐயோ என்னப்பா சொல்கிறீங்க, என்கிட்ட எந்த ஃபோனுப்பா இருக்குது, என்கிட்ட என் ஃபோனை தவிர வேறு எந்த ஃபோனும் இல்லையப்பான்னு சொல்ல உன் ஃபோனா இதாண்டா அந்த ஃபோனாக இருக்கும், மச்சான் அந்த ஃபோனோட ஃபோட்டோ எதுவும் அனுப்புனாங்களோட அக்கான்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தவன் சொல்கிறான், இல்லைடா ஃபோட்டோ அனுப்பலை, ஆனால் எந்த ஃபோனாக இருந்தால் என்னடா, மேபி இந்த ஃபோனாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், அதனால இவர்கிட்ட இந்த ஃபோனை வாங்கிடலாம்டா, இல்லைன்னா அக்கா நம்மளை சமத்தியா திட்டுன்னு திட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அந்த வில்லன்கள் அசோகனை நல்லா அடிச்சு போட்டுட்டு அசோகன் முகத்துலையும் காயத்தை ஏற்படுத்திட்டு அசோகன் கிட்ட இருந்த அந்த ஃபோனை அந்த வில்லன்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு பரமேஸ்வரியை போய் மீட் பண்றாங்க. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த அசோகனை நல்லா அடிச்சு போட்டுட்டு இந்த ஃபோனை கொண்டு வந்துட்டேன், இந்த ஃபோனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம பரமேஸ்வரியும் வில்லன் கையில் இருக்கிற ஃபோனை வாங்கிட்டு இந்த ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அனுப்பின ஃபோனோட ஃபோட்டோவை பரமேஸ்வரி பார்க்குறாங்க. ஆனால் பரமேஸ்வரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது அந்த ஃபோன் இல்லை, இது வேற ஃபோன் அப்படிங்கிறது. முட்டாள் என்னடா பண்ணி வச்சிருக்க, இது அந்த ஃபோன் இல்லடா, அவன்கிட்ட வேற ஒரு ஃபோன் இருக்கணுமேடா அப்படின்னு சொல்ல அக்கா நாங்கள் நல்லா அவனை தரவா செக் பண்ணிக்கிட்டோம், அவன்கிட்ட இருந்தது இந்த ஒரே ஒரு ஃபோன் தான்க்கா, இதுக்கு மேலே எந்த ஃபோனும் அவன்கிட்ட இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி கிட்ட அந்த வில்லன்கள் சொல்ல பரமேஸ்வரி உடனே ஐயோ உங்களை போய் நம்பி அனுப்பினே பாருங்க, என்ன செருப்பை கழட்டி அடிக்கணும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அந்த வில்லன்களை பரமேஸ்வரி துரத்தி அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பரமேஸ்வரிக்கு ரஞ்சித் கால் பண்றாங்க. கால் பண்ணி முட்டாள் உங்களெல்லாம் நம்பினே பாருங்க, என்ன செருப்பை கழட்டி அடிக்கணும், உங்களை போயிட்டு இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்த எனக்கே நீங்க துரோகம் பண்ண பாக்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு காசை நான் அள்ளி கொடுக்க கூட தயாரா இருக்கேன், நீங்க ஒரு வேலையானா உருப்படியா பண்ண மாதிரியே இல்லை, அந்த பாம்பு விஷயத்துலையும் சரி வேற ஒரு விஷயத்துலையும் சரி உங்களை நம்பி பிரயோஜனமே கிடையாது, இனிமே என்னோட டீல்லையும் என்ன பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுலையும் எனக்காக நீ உதவி செய்யறதுலையும் தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் தலையிட தேவையே எனக்கு கிடையாது, நான் கொடுத்த 50,000 ரூபாயை கடைசியா நீங்களே வச்சுக்கிட்டு இதுல இருந்து விலகி ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்ல உடனே பரமேஸ்வரி என்ன ரஞ்சித் பேசுற, என்ன மருமகனை இப்படி கோவப்பட்டா இது லாய்க்காகுமா, என்ன மருமகனே சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க முட்டாள் நீ நல்லா நான் கொடுத்த 50,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஃபோனை அவனை அடிச்சு வாங்கலான்னு முடிவு பண்ண விஷயத்த அவன் காதால கேட்டுட்டு எனக்கு திரும்ப கால் பண்ணி எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் சொன்னவன் 1 லட்சம் சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேர் தான், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், ஆனா நீங்க எனக்கே துரோகம் பண்ண பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு ரஞ்சித் சொல்ல உடனே பரமேஸ்வரி என்ன சொல்றதுன்னு தெரியாம ரஞ்சித் கிட்ட கோவப்படவும் முடியாம அமைதியா இருக்க ரஞ்சித் உடனே போனை கொஞ்ச நேரத்திலே கட் பண்ணிடுறாங்க.
இப்போதான் வந்து பரமேஸ்வரி அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க, அண்ணே மருமக ரொம்ப கோவத்துல இருக்காருனே, நம்மளை இந்த டீல்ல இருந்து விலக சொல்லிட்டாரே, ஷே நம்ம கையில இந்த போனு கிடைக்காம போயிருச்சே, அந்த திருடன் அப்போ இந்த மக்கள்ல தானே எங்கேயோ இருக்கா அப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் பரமேஸ்வரிக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அசோகன் தான் இந்த திருடன் சொல்லிட்டு பரமேஸ்வரிக்கு ஞாபகம் வந்து, ஆமா அசோகன் தானே இந்த திருடன், ஆனா வந்து ரஞ்சித் சொன்னப்போ அந்த திருடனே அவங்க காதால கேட்டா அந்த திருடனே வாரன் தானே, அப்போ என்னவா இருக்கும் யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதுக்கும் அசோகன் தானா இல்லை வேற எவனாச்சுமான்னு கேட்க ஒரு டவுட் வர நம்ம பரமேஸ்வரி திரும்பியும் ரஞ்சித்துக்கு கால் பண்ணி, ஏப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யார் உன்கிட்ட வரணும்னு சொன்னா உன்னை நல்லா ஏமாத்திருப்பாங்க, அந்த திருட்டு பையில யாருன்னு தெரியுமா, உங்க சொந்தக்காரன் அசோகனு தான் அப்படின்னு சொல்ல, என்னது அசோகனா, ஏ முட்டாள் முட்டாள், நான் ஒன்றும் அந்த ஃபோன் வச்சிருக்கவன் கிட்ட பேச மட்டும் செய்யலை, அவனே நான் ஸ்டேஜ்லேயே பார்த்தேன், அவன் தைரியமா ஏன் முன்னாடியே மூஞ்ச காமிச்சிட்டு தான் போனான், அதுக்கப்புறம் தான் எனக்கு கால் மீன் ஒரு சிட்டையை கொடுத்து எனக்கு கால் பண்ண சொன்னா, கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, அவனை நான் நேர்லயே பார்த்துட்டேன், அசோகனா அவன் சும்மாவே பெரிய ஒரு டம்மி பீஸு, அவனே நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவன்னு, ஐயோ அப்பா ஆனா அந்த அடையாளம் தான்ப்பா அந்த திருட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கரெக்டு தான், அவன் தப்பா தான் சொன்னான், நானே அவனை ஒரு நிமிஷம் ஸ்டேஜில் பார்க்கும்போது மிரண்டு போனேன் தான், ஆனா வந்து அவன் கிடையாது, அசோகனை போயிட்டு சந்தேகப்படுறீங்க, அவர் சரியான டம்மி பீஸு, ஆனா அவரை பிடிக்க போன உங்களெல்லாம் பெரிய கேவலப்பட்டு ஜென்மம் நீங்கள்லாம், தயவு செஞ்சு ஃபோனை வச்சுருங்க, நீ என்னோட மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த திருடனை பார்க்குறதுக்காக ரஞ்சித் வந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ தான் நம்ம நந்தினி அந்த திருடனை பிடிக்கணும், அந்த திருடனுக்கு பின்னாடி இருக்கிற ரஞ்சித்தையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கிளம்பி அந்த ரஞ்சித்தை ஃபாலோ பண்ணிட்டு போக, ரஞ்சித்தும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா கிட்ட சொல்லிட்டு வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமா தான் நம்ம நந்தினி வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ போயிட்டு அப்போ தான் வந்து அந்த திருடன் வந்து ரஞ்சித்தோட கதவை தட்ட போகிறத பார்த்துட்டு உடனே நந்தினி ஓடி போய் திருடனை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணும், எதுக்காக மாப்பிள்ளை ரூமை தட்ட போகிறீங்கன்னு கேட்க, அட இல்லைம்மா இந்த மாதிரி மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் தான் தட்ட போனேன்னு சொல்ல, உடனே நந்தினி டவுட்டில் தான் வந்து கேட்குறாங்க, என்னோட ஃபோனு ஒன்று உங்ககிட்ட தானே இருக்குது, அந்த ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் மாப்பிள்ளையோட ரூமுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் இல்லைம்மா என்கிட்ட இல்லைம்மா உன் ஃபோனு, எந்த ஃபோனு எப்போ தொலைஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, அண்ணா எனக்கு நல்லாவே தெரியும் என் ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்குது, இதோ இந்த ஃபோனு தானே, அந்த ஃபோனோட பிக்சரை நந்தினி வந்து காமிக்கிறாங்க. காமிச்சா வந்து அவர் நல்லா இது பண்ணிட்டு இல்லைம்மா என்கிட்ட இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, உடனே வந்து ரஞ்சித் வந்து கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்ல நந்தினி நிற்கிறாங்க. அதோட ரஞ்சித் சார் என்ன ஏதோ 5 நிமிஷம் போகிறேன்னு சொன்னீங்க, ஓகேவா எல்லாமே, சூர்யா சார் உங்களை பார்த்துக்க தான் அனுப்பிச்சுட்டாங்க, நம்ம ஸ்டேஜுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல, உடனே ரஞ்சித்து இல்லை சிஸ்டர் எனக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்குது சிஸ்டர்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுவோம், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.